திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் அருகே கலெக்டர் திருநங்கைகளை விசாரணை செய்து அவர்களை எச்சரிக்கை செய்தார். திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் உலக புகழ் பெற்றது. இங்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். அப்படி கிரிவலம் வரும் பக்தர்களிடமும் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களிடம் திருநங்கைகள் சிலர் அவர்களை வழிப்பறியில் ஈடுபடுவது போன்றும் பணம் கேட்பது போன்றும் பக்தர்களின் பர்சில் இருந்து அவர்களே பணத்தை பிடுங்கிக் கொள்வது போன்று வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் அருணாசலேஸ்வரர் கோயில் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த திருநங்கைகளை அழைத்து விசாரணை நடத்தினார். தொடர்ந்து அவர் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பணம் பறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் இது போன்ற புகார்கள் வந்தால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்தார். தொடர்ந்து அவர் ராஜகோபுரம் முன்பு பக்தர்களுக்கு இடையூறாக கடைகளை அமைத்து பூமாலை கற்பூரம் விற்பனை செய்யப்படுவதை கண்டு அவர்களிடம் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி இடையூறாக உள்ள கடைகளை அப்புறப்படுத்த கோயில் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் ராஜகோபுரத்தின் முன்பு ஆதரவற்ற நிலையில் இருந்த 2 மூதாட்டி உள்பட 3 முதியவர்களை ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் சேர்க்க சமூக நலத்துறை அலுவலருக்கு உத்தரவிட்டார். அதன் பின்னர் அவர்கள் 3 பேரும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது சமூக நல அலுவலர் சரண்யா, அருணாசலேஸ்வரர் கோவில் மேலாளர் செந்தில் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர்.